Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அதில் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு மெஷர்மெண்ட் சொல்லி அதில் வந்து என்னென்ன அளவுகள் தேவை, எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். அப்படி சப்போஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய லிங்க் இருக்கும், அதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுத்தால் என்னென்ன பண்ணணும், என்னென்ன அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ரெண்டாவது இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அந்த மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா, செஸ்ட் ரவுண்டு வந்து 38, வேஸ்ட் ரவுண்டு வந்து 32, உயரம் வந்து 14.5, கை நீளம் 6.5, கை சுற்றளவு வந்து 14, ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சு, பேக் நெக் வந்து 8 இன்ச்சு. இப்போ இதில் வந்து நான் ஷோல்டருடைய அளவும் ஆம்ஹோலோட அளவும் நான் எடுக்கலை. இதனுடைய அளவை எப்படி நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுடைய இப்போ கண்டினியூஸாக வர்ற இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒரு பாடியில் ஒருத்தங்களை நிற்க வச்சு நம்ம எடுத்த அளவு, ப்ளவுஸில் எடுத்த அளவு கிடையாது. இது வந்து ஒருத்தருடைய பாடியில் அவங்கள நிற்க வச்சு நம்ம எடுத்த அளவு. இப்போ இதில் வந்து நம்ம அந்த அளவை வந்து எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, நம்ம எடுத்த அளவை அப்படியே அப்ளை பண்ணி நம்மளால் கட்டிங் போட்டு தைக்க முடியாது. அது கூட ஈஸ் அலவன்ஸ், சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சேர்த்துவோம். என்னோடய வீடியோஸை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே நான் சொல்கிற லாங்குவேஜ், அதாவது ஈஸ் அலவன்ஸ்னால் என்ன, நாட்ச்னா என்ன, சீம் அலவன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதான ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நல்லாவே அவங்க ஃபாலோ பண்ணுறோம் எல்லாத்துக்குமே தெரியும். புதுசாக இருக்கவங்களும் என்னுடைய வீடியோஸ், பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது புரியும். அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில் போடுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். இப்போ வந்து செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது நிறையா பேர் ரிப்பீட்டடாக கேட்குறது, நிறைய பேருக்கு வந்து இதுக்கு ஆன்சர் வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இதை பேஸ் பண்ணி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னுடைய கிளாஸ்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து நான் இதில் வந்து நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நான் இன்னொரு முறை சொல்கிறேன். புதுசாக இருக்க சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு 4 இன்ச் வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணுவோம் செஸ்ட் ரவுண்டுக்கு. அது எதனால் அப்படின்னா, அந்த ஈஸ் அலவன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ வந்து 38 இன்ச்சு நான் பாடியில் அவங்களுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, எடுத்த அளவை நான் அப்படியே தைச்சேன் அப்படின்னா அது 34 சைஸுக்கு தான் கரெக்டாக வருமே ஒழிய 38 சைஸுக்கு கரெக்டாக வராது. ஏன் அப்படின்னா ரொம்ப டைட்டாயிரும், அவங்களால போட முடியாது. அப்போ அந்த ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புக்கும் அந்த துணிக்கும் இடையில் இருக்கிற அந்த ஒரு கார்மெண்ட்டுக்கும் அந்த நம்ம போடுற ட்ரெஸ்ஸும் நம்ம உடம்புக்கும் இடையில இருக்க அந்த கேப்புக்காக நம்ம விடுறது தான் ஈஸ் அலவன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து 4 இன்ச்சு வந்து எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துறோம். மினிமம் ஒன் சைடுக்கு 3/4 இன்ச்சாவது சேர்த்துவாங்க. நான் வந்து என்னுடைய வீடியோஸில் நான் ஸ்டிச்சிங் என்னுடைய இது எல்லாத்துலேயுமே வந்து நான் 4 இன்ச்சு தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த ஈஸ் அலவன்ஸ் அந்த 4 இன்ச்சு எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இது வந்து சுடிதாருக்கு அப்படிங்கும்போது நம்ம தலைவலியாக போடுறோம் அப்படிங்கும்போது செஸ்ட்டு, வெயிஸ்ட்டு, ஹிப்பு 3க்குமே அந்த ஈஸ் அலவன்ஸ் நம்ம சேர்த்துவோம். ஆனால் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது ஓப்பன் கார்மெண்ட், அதாவது முன்னாடி வந்து ஓப்பனாக இருக்கிறனால நமக்கு உள்ளே போடுறதுக்கான அந்த லூஸ் வந்து தேவைப்படாது. நம்ம வந்து கவர் பண்ணி ஊக் போடுறது தான். அதனால் இடுப்புக்கு வந்து உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே ஈஸ் அலவன்ஸ் தேவைப்படாது. அது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்க அளவே அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது 38 இன்ச்சு அப்படின்னா அது கூட நான் 4 இன்ச்சு வந்து ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துறேன். அப்போது உங்களுக்கு 42 இன்ச்சு வரும். இப்போ இந்த 42 இன்ச்சை வந்து நம்ம 4ஆக பிரிக்கும்போது ஒன் சைடுக்கு 10.5 இன்ச்சு வரும். ஏன்னா ஒரு கார்மெண்ட்டை நம்ம கட் பண்ணும்போது அதை ஃபஸ்ட்டு டபுள் ஃபோல்டு பண்ணி 4 ஃப்ரண்ட்டு 2 பீஸாகவும் பேக் 2 பீஸாகவும் தான் கட் பண்ணுவோம். அப்போ வந்து பேக்கு வந்து ஃபோல்டு பண்ணும்போது 4ல் 1 பங்கு தான் நம்ம மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணுவோம். அதனால் நம்ம அதில் 1/4, அதாவது நம்ம எடுத்திருக்க அளவில் 4ல் 1 பங்கு தான் நமக்கு அளவு தேவை. அப்போ 10.5 இன்ச்சு வருது. இதில் வந்து ஈஸ் அலவன்ஸ் நம்ம சேர்த்திட்டோம். அதுக்கப்புறம் வந்து சீம் அலவன்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு டைட்டாக ஒரு தையல் போடுறோம், அதுக்கு மேலே இருக்கிற எந்த கிளாத்தாக இருந்தாலுமே அது வந்து சீம் அலவன்ஸ். இப்போ ஷோல்டர் வந்து தைக்கிறோம் 1/2 இன்ச்சுக்கு, அந்த தையலுக்கு மேலே இருக்க அந்த 1/2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ். ஆம்ஹோலும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணுறோம், அந்த தையலுக்கு அவுட்டரில் வர அந்த 1/2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ். அதாவது நம்ம போடுற தையலுக்கு வெளிப்பகுதியில் இருக்கிற துணி வந்து நமக்கு சீம் அலவன்ஸ். அது எதுக்காக விடுறோம் அப்படின்னா,
இப்போ 1.5 இன்ச்சு 1/2 இன்ச்சு தான் சீம் அலவன்ஸ் மேக்ஸிமம் வரும் உங்களுக்கு. நான் 1.5 இன்ச்சு எதுக்கு விடுறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம லூஸானால் பிரித்து விடணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது தான். உடம்பு வந்து ஒரு பெருசாக துணியினுடைய இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிளாத் வந்து எக்ஸஸாக விடுறோம். அப்போ வந்து அதை வந்து சீம் அலவன்ஸ். அந்த 1.5 இன்ச்சை வந்து நீங்கள் 1 இன்ச்சாகவும் விட்டுக்கலாம், 1/2 இன்ச்சாகவும் விட்டுக்கலாம். அதுக்கு மேலே விடுற கிளாத்து தான் அது. அப்படி விடும்போது அது ஸ்லீவுக்கும் பாடிக்கும் ஒரே அளவுக்கு நீங்கள் விட்டீங்க அப்படின்னாவே போதும். அது உங்கள் விருப்பம், 1.5 இன்ச்சா அல்லது 1 இன்ச்சா அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். ஆனால் மேக்ஸிமம் வந்து எந்த அளவுக்கு சைடில் கிளாத் குறையுதோ அந்த அளவுக்கு வந்து ஃபிட்டிங், அதாவது பர்ஃபெக்டாக சுடிதாருக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டீங்க அப்படின்னா அந்த உடம்புனுடைய ஷேப் வந்து கரெக்டாக வரும். அதே 1.5 இன்ச்சு விடும்போது கொஞ்சம் சுருக்கமாக வர்ற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுடைய விருப்பம். ஏன்னா எப்போ யாருமே வந்து கரெக்டாக தைக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் லூஸ் வேணும், பின்னாடி உடம்பு பிடிக்கும்போது பிரித்து விடணுங்கிறதுக்காக தான். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ செஸ்ட் ரவுண்டு பார்க்கும்போது 10.5 இன்ச்சு, பக்கத்தில் விடுற 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது வந்து சீம் அலவன்ஸ். நான் இப்போ சொல்கிறதெல்லாம் விளக்கமாக 1 by 1 நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ லென்த்தாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து லென்த்தாக பேச பிடிக்காது அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் பிகினர்ஸாக இருக்கட்டும், புது சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், என்கிட்ட இப்போ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி நிறைய பேர் கேட்குறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறனால நான் திரும்ப இதை சொல்கிறேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு ஓகே. அடுத்தது வெயிஸ்ட் ரவுண்டு. வெயிஸ்ட் ரவுண்டு அப்படிங்கும்போது 32 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். இதை 4ஆக பிரிக்கும்போது உங்களுக்கு 8 இன்ச்சு வரும். இந்த 8 இன்ச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு 4ல் 1 பங்கு. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு அப்படிங்கும்போது டாட்டுக்கு வந்து 1 இன்ச்சு சேர்த்துவோம். அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சு சேர்த்துவோம். அப்போ டோட்டலாக உங்களுக்கு வெயிஸ்ட்டுக்கு வந்து 10 இன்ச்சு வரும். அதாவது 8 இன்ச்சு வந்து உங்களுக்கு இடுப்பினுடைய சுற்றளவு. இதில் எந்த ஈஸ் அலவன்ஸும் நான் சேர்த்த கிடையாது. டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ். இப்போ உங்களுக்கு 10 இன்ச்சு வந்து இடுப்பு சுற்றளவு வரும். இப்போது இந்த 2 இதுலேயும் உங்களுக்கு டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நீங்கள் டவுட் இருந்தாலும் ரிப்பீட் பண்ணி அதை போட்டு கேளுங்க, உங்களுக்கு அந்த டவுட் வந்து வராது. அடுத்தது வந்து வெயிஸ்ட் லென்த்து. வெயிஸ்ட் லென்த்துனா உங்களுக்கு தெரியும், உயரம், ப்ளவுஸனோட உயரம் நீங்கள் எப்படி எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ நான் 14.5 இன்ச்சு வந்து உயரம் எடுத்திருக்கேன். இந்த 14.5யோட 2 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த 2 இன்ச்சு எதுக்காக நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபோல்டிங், கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக நம்ம எடுக்கிற அளவு. மடித்து தைக்கும்போது கீழே வந்து 1.5 இன்ச்சும் 1/2 இன்ச்சு மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் விடுவோம். அப்போது உங்களுக்கு ஆக்சுவலாக தேவை 14.5 இன்ச்சு. அதுக்கு மேலே நம்ம 2 இன்ச்சு வைக்கிறது வந்து அது வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்காக உள்ளே போயிடும். அது வந்து மேலே உங்களுக்கு தெரியாது. அப்போ இது கூட நம்ம பார்க்கும்போது 14.5 + 2 இன்ச்சு வரும். அப்போ 16.5 இன்ச்சு மொத்தமாக உங்களுக்கு ஒரு துணியினுடைய உயரம் உங்களுக்கு தேவைப்படும். அப்போ அதில் வந்துட்டு நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம வந்து 1.5 இன்ச்சு ஃபோல்டிங்க்கு தேவைப்படும். அதுவே லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் 1/2 இன்ச்சு விட்டால் கூட போதும், இல்லாட்டினா 1 இன்ச்சு விட்டால் கூட போதும். ஏன்னா நிறைய பேர் அடித்து பீஸ் திருப்புவோம், இல்லாட்டினா அப்படியே ப்ளவுஸையே அடித்து திருப்பிக்குவோம். அதில் 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து 16 இன்ச் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய உயரம். 14.5 + 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறோம். நார்மலாக லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை குறைச்சிக்கோங்க. இது வந்து குறிப்பு வந்து அப்படி தான். ஒரு நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா 1.5 இன்ச்சு ஃபோல்டிங்க்கு, லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா 1/2 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு ஃபோல்டிங்க்கு அப்படின்னு தான் நான் நோட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் கையினுடைய நீளம். ஸ்லீவ் லென்த் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இப்போ எப்படி பேக் லென்த்தோ அதே மாதிரி தான் ஸ்லீவுக்கும் 1.5 இன்ச்சு மடிக்கிறதுக்கும் ஷோல்டர்கிட்ட நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல 1/2 இன்ச்சும் நமக்கு தேவைப்படும். அப்போ டோட்டலாக 2 இன்ச்சு. இப்போ கையினுடைய நீளம் நான் 6.5 இன்ச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன். அது கூட 1.5 இன்ச்சு + 1/2 இன்ச்சு 2 இன்ச்சு சேர்த்தும் போது உங்களுக்கு 8.5 இன்ச்சு துணியினுடைய நீளம் தேவைப்படும். அதை வந்து 1.5 இன்ச்சு ஃபோல்டிங்க்கு 1/2 இன்ச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது, அதாவது 1/2 இன்ச்சு நான் ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் நீங்கள் 1/2 இன்ச்சு தான் துணி பிடிக்கணும் தைக்கும்போது. அந்த இடத்துல 1/4 இன்ச்சு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த துணி கை 1/4 இன்ச்சு நீளமாக கூட போகும். அதனால் 1/2 இன்ச்சு விடுற இடமெல்லாம் கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது அந்த 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய அளவுக்கும் நீங்கள் போடுற ஃபிட்டிங்க்கும் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். இதுவும் அதே மாதிரி தான். லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் ஃபோல்டிங்க்கு 1/2 இன்ச்சு போதும். நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் ஃபோல்டிங்க்கு 1.5 இன்ச்சு வேணும். உங்களுக்கு தெரியும் நார்மல் ப்ளவுஸ் எப்படி மடித்து ஹெம்மிங் பண்ணுவோம், லைனிங் ப்ளவுஸ் எப்படி அடித்து திருப்புவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை விட்டுக்கோங்க.